தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு கேள்வி எப்பவுமே சுத்திட்டே இருக்கும். எம்ஜிஆரோட பர்சனல் லைஃப்ல எத்தனையோ சர்ச்சைகள். ஆனா மக்கள், குறிப்பா பெண் வாக்காளர்கள், அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை ஒரு துளி கூட குறையல. இப்போ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு இடத்துல தான் நடிகர் விஜய் நிக்கிறாரு. அப்போ கேள்வி என்னன்னா, வரலாறு திரும்பவும் ரிப்பீட் ஆகுமா? ஒரு தலைவரோட பர்சனல் லைஃபை வச்சு அவரோட பொது வாழ்க்கைய நாம எடை போடலாமா? தமிழ்நாட்டு பெண்கள் அவங்களோட ஓட்டை எப்படி பாக்குறாங்க? ஒருத்தரோட தனிப்பட்ட ஒழுக்கத்தையா, இல்ல அவங்க கொண்டு வர்ற மக்கள் நல திட்டங்களையா? வாங்க, இந்த ரொம்ப முக்கியமான விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நாம இப்ப பேச போறது எல்லாமே ஒரு விரிவான பகுப்பாய்வு அறிக்கைய பேஸ் பண்ணி தான். இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, விஜயோட பர்சனல் லைஃப்ல சர்ச்சைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், தமிழ்நாட்டு பெண்கள் மத்தியில அவருக்காக ஒரு பெரிய சப்போர்ட் வேவ் எப்படி உருவாகுதுன்னு ரொம்ப ஆழமா சொல்லுது. சரி, நாம எதை பத்தியெல்லாம் பேச போறோம்னு ஒரு சின்ன ரோட் மேப் பார்த்துடலாம். முதல்ல விஜய சுத்தி இருக்கிற அந்த சர்ச்சை என்னன்னு பார்ப்போம். அடுத்து தமிழ்நாட்டு அரசியல்ல பெண்களோட ஓட்டு ஏன் ஒரு கேம் சேஞ்சரா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் எம்ஜிஆரோட அந்த மேஜிக் ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் எம்ஜிஆர் பாணிய விஜய் எப்படி ஃபாலோ பண்றாருன்னு கம்பேர் பண்ணி கடைசியா 2026 தேர்தல நாம எதையெல்லாம் உன்னிப்பா கவனிக்கணும்னு பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த சர்ச்சை எங்கிருந்து ஆரம்பிச்சது, இதோட பின்னணி என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துடலாம் வாங்க. பிப்ரவரி 2026ல விஜயோட மனைவி சங்கீதா ஸ்வர்ணலிங்கம் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் படி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல டைவோர்ஸ் கேட்டு ஒரு மனு தாக்கல் பண்றாங்க. இதுதான் இந்த விஷயத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த மனுவுல மென்டல் க்ரூவல்டி, எமோஷனல் நெக்லெக்ட், ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல், அப்புறம் 2021 திருமணத்துக்கு வெளியில ஒரு உறவு இருக்கணும், ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. ஆனா இங்க ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த ரிப்போர்ட் சொல்றதும் அதுதான். இதெல்லாமே இப்போதைக்கு குற்றச்சாட்டுகள் தான், இன்னும் கோர்ட்ல நிரூபிக்கப்படல, விசாரணையில தான் இருக்கு. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு விஜய் நேரடியா பதிலே சொல்லல. ஆனா மார்ச் மாசம் நடந்த ஒரு பப்ளிக் மீட்டிங்ல சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னு சொல்லி, ஆனா அதுக்கெல்லாம் வருத்தப்படல. அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம மக்கள் நலன்ல கவனம் செலுத்துவோன்னு பேசி இந்த டாபிக்கே வேற பக்கம் திருப்பி விட்டார். இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. இந்த கேஸோட அடுத்த ஹியரிங் ஸ்டேட் எலெக்ஷனுக்கு கரெக்டா 3 நாளைக்கு முன்னாடி, அதாவது ஏப்ரல் 20 வருது. சோ அந்த டைம்ல இது மறுபடியும் ஒரு பெரிய விவாதமா மாறி எலெக்ஷன் ரிசல்ட்ல ஒரு தாக்கத்தை உண்டாக்க சான்ஸ் இருக்கு. சரி, இந்த சர்ச்சை ஏன் இவ்ளோ பெரிய விஷயமா இருக்கு? ஒரே பதில் தான். ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல அடுத்த சாப்டர் எழுத போறது பெண்கள் தான். நம்ம தமிழ்நாட்டோட மொத்த வாக்காளர்கள்ல பெண்கள் எவ்வளவு தெரியுமா? 3.24 கோடி, அதாவது கிட்டத்தட்ட 51%. ஆண்களை விட 12 லட்சம் பேர் அதிகம். இந்த நம்பர் சும்மா இல்ல, இது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு தெளிவான மெசேஜ் சொல்லுது. இது வெறும் நம்பர்ஸ் கேம் மட்டும் இல்ல. 2016 எலெக்ஷனை எடுத்துக்கோங்க. அப்போ ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ரொம்ப சின்ன மார்ஜின்ல ஜெயிச்சாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே ஆண்களை விட பெண்கள் அதிகமா வந்து ஓட்டு போட்டதுதான். அவங்க ஓட்டு தான் ஆட்சிய தீர்மானிச்சது. சரி, விஜய் இந்த அரசியல் புயலை எப்படி தாண்டுவார்னு புரிஞ்சுக்க இந்த ரிப்போர்ட் நம்ம நேரா எம்ஜிஆர் வகுத்த ஒரு சக்சஸ் ஃபார்முலாக்கு கூட்டிட்டு போகுது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி சோஷியல் மீடியாலாம் அப்போ இல்ல. ஆனாலும் எம்ஜிஆரோட பர்சனல் லைஃப் ஒரு ஓபன் புக் மாதிரி தான். 3 திருமணங்கள், அப்புறம் ஜெயலலிதாவோட இருந்த நெருக்கமான நட்புன்னு எல்லாமே மக்களுக்கு தெரியும். ஆனாலும் அதுல அவரோட அரசியல் செல்வாக்க ஒரு துளி கூட அசைச்சு பார்க்கல. இது எப்படி சாத்தியமாச்சு? சோஷியல் சயின்டிஸ்ட்ஸ் இத இமேஜ் ட்ராப், அதாவது பிம்ப பொறின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஸ்டாரோட ஸ்கிரீன் பர்சோனாவும் அவரோட பொது வாழ்க்கையும் ஒன்னா சேர்ந்து ஒரு பவர்ஃபுல்லான இமேஜை உருவாக்குது. அந்த இமேஜ் அவரோட பர்சனல் லைஃப்ல இருக்கிற பிரச்சனைகளை மக்கள் பார்வையிலிருந்து மறைச்சிடுது. இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எம்ஜிஆர் இந்த இமேஜ வெறும் சினிமா வச்சு மட்டும் உருவாக்கல. அவர் கொண்டு வந்த சத்துணவு திட்டம் மாதிரி பல நலத்திட்டங்கள் மூலமா தமிழ்நாட்டுல இருந்த ஒவ்வொரு ஏழை குடும்பத்துக்கிட்டையும் ஒரு டைரக்ட் கனெக்ட் ஏற்படுத்தினார். அந்த திட்டங்கள் தான் அந்த இமேஜுக்கு உயிர் கொடுத்துச்சு. ஓகே, இப்போ பிரசன்ட்க்கு வருவோம். எம்ஜிஆர் பாணிக்கும் விஜயோட இப்போதைய அரசியல் மூவ்களுக்கும் நடுவுல இருக்கிற சில ஷாக்கிங்கான ஒற்றுமைகளை பார்க்கலாம் வாங்க. இந்த கம்பேரிசனை பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. 2 பேருமே ஸ்கிரீன்ல ஏழைகளுக்காக போராடுற ஹீரோஸ். அரசியல்லையும் மக்கள் நல திட்டங்களை சென்டரா வச்சு தான் இயங்குறாங்க. 2 பேரோட பர்சனல் லைஃபும் பப்ளிக்ல டிபேட் ஆகுது. ரொம்ப முக்கியமா 2 பேருமே பெண் வாக்காளர்களை தங்களோட கோர் சப்போர்ட் பேஸா பாக்குறாங்க. எம்ஜிஆர் பாணியிலேயே விஜயோட தமிழக வெற்றிக் கழகமும் பெண்களோட அன்றாட பிரச்சனைகளை கரெக்டா டார்கெட் பண்ணி மாசம் 2500 ரூபாய் இலவச சிலிண்டர்னு பெரிய பெரிய வாக்குறுதிகளை கொடுக்கறாங்க. இந்த எம்ஜிஆர் பாணி எவ்வளோ பவர்ஃபுல்னு தெரிஞ்சுக்க 1989 எலெக்ஷன் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள்.
எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மனைவி ஜானகி ஒரு பக்கம், அவரோட அரசியல் வாரிசு ஜெயலலிதா இன்னொரு பக்கம். இப்படி ஒரு போட்டி வந்தப்போ பெண் வாக்காளர்கள் பெருசா ஜெயலலிதா பக்கம்தான் நின்னாங்க. இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற டீப்பான லெசன் என்னன்னா, தமிழ்நாட்டு பெண்கள் ஒரு தலைவரோட பர்சனல் லைஃபை விட அவரால எம்ஜிஆரோட வெல்ஃபேர் திட்டங்களை கண்டினியூ பண்ண முடியுமா, நமக்கு நல்லது செய்வாரான்னு பார்த்துதான் முடிவு பண்றாங்க. அப்போ 2026லயும் இதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுமா? இத கணிக்க இந்த ரிப்போர்ட் நமக்கு 4 முக்கியமான சிக்னல்ஸ காட்டுது. அந்த 4 சிக்னல்ஸ் என்னென்னா, 1 எலெக்ஷனுக்கு முன்னாடி வர்ற போல்ஸ், 2 கிராமப்புறங்கள்ல மக்கள் என்ன பேசுறாங்க, 3 சோஷியல் மீடியாவுல நடக்கிற டிபேட்ஸ், 4 கோர்ட்ல கேஸ் எப்படி போகுதுன்னு பாக்குறது. இந்த 4ஐயும் வச்சு எம்ஜிஆர் பாணி இன்னமும் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். சோ முக்கியமான பாயிண்ட் இதுதான். ஒரு ஸ்டாரோட பர்சனல் லைஃப் அவரோட அரசியல் ஃபியூச்சரை தீர்மானிக்காதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஆனா 2026 எலெக்ஷன் அந்த பழைய ஃபார்முலாவோட அடுத்த சாப்டரா இருக்குமா, இல்ல தமிழ்நாட்டு அரசியலோட ரூல்ஸே மாறப்போற வருஷமா இருக்குமா? இதுதான் இப்போ இருக்கிற $1 மில்லியன் குவெஸ்டன். இப்போ இதே கேள்விய நான் உங்ககிட்டயும் கேட்கிறேன். நீங்க ஓட்டு போடும்போது ஒரு தலைவரோட பர்சனல் லைஃபையும் அவரோட பொது சேவையையும் தனித்தனியா பிரிச்சு பாப்பீங்களா, இல்ல ரெண்டுமே முக்கியம்னு நினைப்பீங்களா? மறக்காம உங்க கருத்தை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன்.